சமூக நீதி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சமத்துவத்தை கிலோ என்னவென்று கேட்கும் கட்சிதான் பாஜக என்று விமர்சித்த ஸ்டாலின், சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டும் கட்சி பாஜக எனவும் கடுமையாக சாடினார். சமூக நீதி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிராக பாஜகவுடன் எப்படி கூட்டணி அமைத்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 12 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்து மாநில உரிமைகளை பேசிய மோடி டெல்லிக்கு சென்று பிரதமரானதும் உரிமைகளை பறிக்க துடிப்பதாக ஸ்டாலின் சாடினார். தேர்தலில் போட்டியிட பணமில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதால் போட்டியிடாமல் தப்பித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் கிடையாது. இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும்ல. உங்களுக்கு மட்டுமல்ல, அவர் ஏன் மனசில்லாம அங்க போயிருக்காருன்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கு தெளிவா தெரியும். இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பல. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசியதாக ஒரு செய்தி பத்திரிகையில் படித்தேன். இவங்க பிச்சைன்னு சொன்னதும் நான் சொன்னேன், மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, ஒரு முறையாவது மக்களை வந்து சந்திச்சு பாருங்க. மக்கள் உங்களுக்கு சொல்ற பதில பிச்சை என்ற சொல்லே இனி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராதுன்னு சொன்னேன். ஆனா அவர் வேட்பாளர் பட்டியலில் அவர் பேர் இல்லை. ஏன் போட்டியிடலைங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அதான் சூப்பர். தேர்தலில் போட்டியிட அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்.